ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒரு க்ஷேத்ராடனம். இந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நேற்று, அதாவது 3 ஏப்ரல் கார்த்தால நாங்கள் புறப்பட்டு காஞ்சிபுரம் யாத்ரா அப்படிங்கிற அந்த இதில் காஞ்சிபுர க்ஷேத்ராடனம் சென்றோம். என்னென்னலாம் பார்த்தோம் அங்கன்னா, திருக்கச்சி, அத்திகிரி, அட்டபயகரம், திருத்தன்கா, திருவேளுக்கை, திருநீரகம், பாடகம், நிலாத்திங்கள் துண்டம், திருவூரகம், வெஹா, திருக்காரகம், திருக்கார்வாணம், திருக்கல்வனூர், பவளவண்ணம், பரமேச்சுரவின் நகரம், திருப்புட்குழி ஆகிய திவ்ய தேசங்களுக்கான யாத்திரையாக அமைந்தது இது. நேற்று காத்தால போய் அங்கே ராத்திரி தங்கி இன்னைக்கு காத்தால விட்ட திவ்ய தேசங்களை அனுபவித்து விட்டு சாயங்காலம் திரும்பினோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லா விஷயத்திலும் தங்குற இடம், எங்களுக்கான உணவு எல்லாம் ஒரு சாத்வீகமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒத்துப்போகக்கூடியதான சாப்பாடு. அப்புறம் இதை படித்த அப்புறம் அவள் ஒரு புஸ்தகம் கூட ரிலீஸ் பண்ணினான். ஆனால் உங்களுடன் முக்கியமாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது இதுதான். ஒருவேளை காஞ்சிபுர திவ்ய தேசங்களை பற்றி தினமும் நாம் ஏதாவது அபியாசம் பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணலாம். அதனால் உங்களுக்கு ஒரு 3 பாசுரங்களை அனுபவிக்க நான் என்னிடமிருந்து நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லாமே திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திருநெடுந்தாண்டகத்தில் இருக்கின்றன. இப்படி வச்சுக்கலாம். நம்ம நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்தகச்சி ஊரகத்தாய் ஒன்றுரை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காவருகும் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதியன் நெஞ்சில் உள்ளாய் பெருமான் உன் அடியே பேடினேனே. இது திருமங்கை ஆழ்வார் தானான தன்மையில் ஆழ்வாராக சொன்ன பாசுரம். அடுத்தது ஒரு தலைவி சொல்கிறாள் தன்னுடைய கிளியிடம். கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காவரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் இளமந்த வேந்தே என்னும் மல்லடர்த்து மல்லரையன்றட்டாய் என்னும் மாக்கிண்ட கைத்தலத்தன் மைந்தா என்னும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முலை மேல் துளி சோரச் சோறுகின்னாலே. தான் சோர்ந்திருக்கிற போது இந்த பெருமானுடைய திவ்யநாமங்களை கிளியாவது சொல்லட்டுமே என்று கிளியை பயிற்றுவிக்கிறாள் பரகால நாயகியாக நம் திருமங்கை ஆழ்வார். இப்போ அடுத்த பாசுரம் பாருங்க. முளைக்கதிரை குறுங்குடிகுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கம்மேக அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. கிளிக்கு சில திருநாமங்களை சொல்லி வச்சிருந்தார் பரகால நாயகி. ஆனால் அதுக்கு மேலே இது சொல்கிறது. அதனால மடக்கிளியை பார்த்து என்ன வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே. நாமும் நம்முடைய பசங்களை பார்த்து இது மாதிரி சொல்லும்படியாக நம்ம குழந்தைகள் வளரணும்னு நான் சொல்கிறது உண்டு. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக அப்படின்னு. ஒரு சமயம் ராமானுஜர் வடதிருக்காவேரியில் தீர்த்தாமாடிட்டு வருகிறார்.
திடீர்னு எய்த்தா மாதிரி ஒரு பையன் வரான். அந்த பையன் காலில் விழுந்துட்டார். இவர், என்ன சுவாமி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த பையன் பாசுரங்கள்லாம் அழகாக சேவிக்கிறான். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை வணங்கினாரும் உண்டு காணும் அப்படின்னு அவர் கூஷ்டிக்கிட்ட சொன்னாராம். அதனால் எவ்வளோ சின்ன பையனாக இருந்தாலும் பாருங்க, அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். காரணம், குழந்தை பாசுரங்களெல்லாம் நன்னா சேவிக்கிறான் அதற்காக என்று. இது ஒரு அதனோட இதில் ஒரு கொஞ்சம் இதில் ராமானுஜர் வரலாற்றில் இதுவும் ஒரு பகுதி. ஸோ முடிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.